இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சந்தோஷமான டாபிக்கா இல்ல சோகமான டாபிக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நம்மளோட சினிமாவை நீங்க பாத்தீங்கன்னா கூட நிறைய சீன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஒருத்தவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த படத்துல வந்து அவங்க என்னென்ன கேரக்டர் பண்ணாங்களோ, என்னென்ன சீன்ஸ் இருந்துச்சோ, அதுல இம்பார்ட்டன்டான சீன்லாம் வந்து அவங்க சாகிறதுக்கு முன்னாடி காமிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன நம்ம யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனும் செத்ததுக்கு அப்புறம், அதாவது உங்களோட ஹார்ட் வந்து பம்ப் ஆகுறது, உங்களோட இதயம் வந்து பம்ப் ஆகுறது நின்னதுக்கு அப்புறமே வந்து 7 நிமிஷத்துக்கு வந்து உங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க சொன்னதும் சரி, டாக்டர்ஸ் வந்து செத்து போறவங்களோட பிரெயினை ஸ்டடி பண்ணதும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற இந்த மூணாவது விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். உங்களோட வாழ்க்கையோட கடைசி 7 நிமிஷங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சந்தோஷமான டாபிக்கா இல்ல சோகமான டாபிக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக போறோம். நம்ம எப்படி எல்லாருமே பிறந்தோமோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு நாள் சாக போறோம். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சினிமாவை நீங்க பாத்தீங்கன்னா கூட நிறைய சீன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஒருத்தவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த படத்துல வந்து அவங்க என்னென்ன கேரக்டர் பண்ணாங்களோ, என்னென்ன சீன்ஸ் இருந்துச்சோ, அதுல இம்பார்ட்டன்டான சீன்லாம் வந்து அவங்க சாகிறதுக்கு முன்னாடி காமிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன நம்ம யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனும் செத்ததுக்கு அப்புறம், இன்னும் சாகிறதுக்கு முன்னாடி கூட இல்ல, செத்ததுக்கு அப்புறம், அதாவது ஹார்ட் வந்து பம்ப் ஆகிறது நிறுத்தினதுக்கு அப்புறம், எப்போ வந்து உங்க ஹார்ட் வந்து நின்று போகுது, நெஞ்சு நின்று போனதுக்கு அப்புறமும், அதாவது உங்களோட இதயம் நின்று போனதுக்கு அப்புறமும் வந்து உங்களோட மைண்ட் வந்து, உங்களோட மூளை வந்து இன்னும் ஆக்டிவா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. உங்களுக்கு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து, உங்களோட பிரெயின் வந்து அதுக்கப்புறம் உங்களோட நெஞ்சு, அதாவது உங்களோட ஹார்ட் வந்து பம்ப் ஆகுறது, உங்களோட இதயம் வந்து பம்ப் ஆகுறது நின்னதுக்கு அப்புறமே வந்து 7 நிமிஷத்துக்கு வந்து உங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் இந்த 7 நிமிஷம் வந்து நிறைய பேர் வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகிற நிலைமைக்கு போயிட்டு மறுபடியும் உயிர் தப்பிச்சு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கோமால இருந்து நிறைய பேர் உயிர் தப்பிச்சு வந்தவங்க இருப்பாங்க. இவங்களோட டெஸ்டிமோனி எல்லாம் வச்சு பாக்குறப்பவும் நிறைய பேர் நிறைய விதத்துல வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதுல அதிகமா சொல்லப்படுறது 3 விதமான பதில்கள். சோ 3 விதமான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆக்சுவலா நான் செத்துட்டே நீங்க நினைச்சிட்டு இருந்தப்ப வந்து நான் ஆக்சுவலா சாகல, நான் உயிரோட தான் இருந்தேன். எனக்கு வந்து சுத்தி என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னை சுத்தி அந்த ரூம்குள்ள வந்துட்டு போறது, நான் வந்து அந்த பாடிக்குள்ள வந்து ட்ராப் பண்ண மாதிரி, அந்த உடம்புக்குள்ள வந்து நான் சிக்கி இருக்கேன், என்னால வந்து எதுவும் அசைய முடியல, ஆனா அந்த இடத்துல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கப்ப வந்து யார் யார் சுத்தி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, சுத்தி சவுண்ட் கேட்கறது எனக்கு தெரியுது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியுது அப்படிங்கறது வந்து, ஆனா வந்து என்னால எதுவும் மூவ் பண்ண முடியல, கண்ணை ஒருத்தவங்க மூடினா கூட என்னால ஈக்குவலா திறக்க முடியல அப்படிங்கறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சைடு இருக்கு. இது வந்து ஒரு தியரி. இந்த மாதிரி சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப மைன்யூட்டா 1-2 கேரக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து ஆனா அந்த பாதி நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் உங்க ஹார்ட் பம்ப் ஆகி எந்திரிச்சவங்க நிறைய பேர். இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய நடந்திருக்கு இந்த உலகத்துல. இது வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் கிட்ட வந்து தெரியும். இந்த மெடிக்கல் எக்ஸ்ட்ரீம் மெடிக்கல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயம் வந்து உடம்புக்குள்ளே ட்ராப் பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு சாகர நிலைமைக்கு போகிறப்ப வந்து எனக்கு வந்து அந்த கடைசி 1-2 நொடிகள் அப்படி நீங்க வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அது சாகர நிலைமைக்கு போயிட்டு மறுபடியும் வந்தவங்க வந்து அந்த கடைசி சில நொடிகள் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குகைக்குள்ள வந்து அந்த எண்டுல வந்து ஒரு வெளிச்சம் தெரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் இதுக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து பம்ப் ஆகிற பிளட் வந்து கண்ணுக்கு எப்போ போகிறது நிக்குதோ இந்த மாதிரி ஒரு விஷன், இந்த மாதிரி ஒரு ஹலூசினேஷன் வந்து நம்மளுக்கு வரதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இது வந்து மெடிக்கல் கண்டிஷன் தான். அதை தாண்டி வந்து நீங்க வந்து வெளிச்சத்தையும் பார்க்கல, உங்க மூளையே வந்து அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுது உங்ககிட்ட. உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் எப்போ வந்து கண்ணுக்கு கம்மியா சப்ளை ஆகுதோ, ஏன்னா வந்து ரத்தம் வந்து பம்ப் ஆகுறதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் சப்ளை வந்து கண்ணுக்கு கம்மியாயிடும். கரெக்டா? இப்படி கம்மியாகிறப்ப வந்து உங்க கண் வந்து இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது, உண்மையில அங்க எதுவும் நீங்க பார்க்கல அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த 2 விஷயத்தை தள்ளி வச்சு பார்த்தாலும், மூணாவது விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மூணாவது விஷயம் அதிகமா நிறைய பேரால சொல்லப்படுற ஒரு விஷயம், நிறைய பேரால நம்பப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மொத்த வாழ்க்கையில நீங்க வாழ்ந்திருக்கீங்களா, அது உங்களோட கடைசி 7 நிமிஷத்துல வந்து ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் இந்த மூணாவது தியரி. அண்ட் இந்த தியரி படி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒவ்வொருத்தங்க வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறது வந்து வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறுபடியும் வந்தவங்க அண்ட் நிறைய பேர் இறந்து போனவங்களோட பிரெயின் அனலைஸ் பண்ணி பார்த்தப்பவும், பிரெயினை ஸ்டடி பண்ணி பார்த்தப்பவும், ஒரு டோபமைன் ஒரு பர்டிகுலர் நிமிஷத்துல அதிகமா வந்திருக்கு, சந்தோஷமான திரவியத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி வந்து மெலட்டோனின், ரொம்ப பாசமா இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கிறது வந்து அது நிறைய வந்திருக்கு. ஒவ்வொரு செகண்ட்ல இருந்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து ஒவ்வொரு செக்ரேஷன் வந்து பிரெயின்ல வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதை தான் நம்ம இப்ப அதிகமா பார்க்க போறோம். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க சொன்னதும் சரி, டாக்டர்ஸ் வந்து செத்து போறவங்களோட பிரெயினை ஸ்டடி பண்ணதும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற இந்த மூணாவது விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். உங்களோட வாழ்க்கையோட கடைசி 7 நிமிஷங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். முதல் நிமிஷம் வந்து எல்லாருமே வந்து இது வந்து உங்களோட ஹார்ட் வந்து பம்ப் ஆகுறது நின்றுச்சு அப்படிங்கறத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன்.
இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பிரெயின் வந்து எப்போ நீங்க சாகணும்னு டிசைட் பண்ணுதோ, இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு உங்க பிரெயின் எப்போ டிசைட் பண்ணுதோ, ஒரு சிக்னல் மாதிரி உங்க ஹார்ட்டுக்கு சென்ட் பண்ணுமா. அண்ட் அப்போ வந்து உங்க இதயம் வந்து ரொம்ப வித்தியாசமா ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா பம்ப் ஆகிறத விட கொஞ்சம் வித்தியாசமா அந்த கடைசி 2-3 நொடிகள் வந்து ரியாக்ட் பண்ணும். எந்த அளவுக்கு வந்து துடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தன்னைத்தானே வந்து ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி, தன்னைத்தானே சிதைச்சுக்கிற மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணும். அண்ட் அப்போ வந்து ஒரு சிக்னல் வந்து உங்க பிரெயின் சொல்லிதான் வந்து உங்க ஹார்ட் நின்று போகுது அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. அதை தாண்டி நம்ம வந்து இது வந்து நிறைய எலிகள்லாம் இருக்குது. ஸோ எலி கிட்ட வந்து எதா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஒரு சிக்னல் வந்து பிரெயின்ல இருந்து ஹார்ட்டுக்கு போறத வந்து அந்த நான் சொன்ன அந்த கனடியன் டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இதயம் வந்து நிக்காம எப்பவும் போல பம்ப் ஆயிட்டே இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தங்களோட மரணத்துக்குமே வந்து காரணம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட மூளை தான் அப்படிங்கிறது கூட ஒரு விதத்துல சொல்லலாம். நம்ம பிரெயின் வந்து நம்ம ஹார்ட் கிட்ட போய் ஓகே இதுக்கு மேல பம்ப் பண்ணாத, வேஸ்ட், இதுக்கு மேல நம்ம பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு எப்போ ஒரு சிக்னல் அனுப்புதோ அப்போ வந்து ஹார்ட் வந்து தன்னைத்தானே வந்து செதைச்சுக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு சூசைட் மாதிரி உங்க ஹார்ட் வந்து ரியாக்ட் பண்ணி தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நின்று போயிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஆனா ஒவ்வொரு ரிசர்ச் டீம் கண்டுபிடிக்கிற ஒரு சில ஃபைண்டிங்ஸ் தான். அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி 7 நொடிகள் அப்படிங்கிறது 7 நிமிஷங்கள்ங்கிறது காமனா இருக்கிற ஒரு விஷயம். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.